மும்மொழி இல்லைங்க, வியாபாரத்துக்கு நீங்கள் 30 மொழி படித்தாலும் அது நிச்சயமாக பயன் தரும். கடல் தாண்டி வணிகம் செஞ்ச நம்ம தமிழர்கள் நிச்சயமாக அந்தந்த நாட்டு மொழிகளை கற்று தான் வணிகம் செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அவங்க சிறந்த பயன்களையும் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மொழி உடல் மொழி. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்களோட கண்களை பார்த்து பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்களை பார்த்து தொடர்ந்து பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலேயும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் உங்கள் சர்வீஸ் மேலேயும் ஒரு பெரிய நம்பகத்தன்மை ஏற்படுது. ரெண்டாவது நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கை சமிக்ஞைகள் யூஸ் பண்ணுங்கள். இது மூலமாக அந்த ப்ராடக்ட் பற்றின சர்வீஸ் பற்றின விஷயங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு முக்கியத்துவம் தந்து பேசுகிறீங்க அந்த பாயிண்ட்டை அப்படின்ட்டு அவங்க நினச்சி அது சம்மந்தமாக அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது மூலமாக உங்கள் ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. மூணாவது இந்த ஆஃபர் இன்னும் ஒரு 2 நாள் தான், இந்த ப்ராடக்ட் இன்னும் ஒரு 3 நாள் மட்டும்தான் இருக்குது, 3 தான் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி உங்களுடைய கம்யூனிகேஷன்லேயும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் இருந்ததுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வியாபாரம் தரத்துக்குரிய டிசிஷனை இன்னும் துரிதப்படுத்துவாங்க. ஆல் தி பெஸ்ட்.